அதிகாரிகளை உருவாக்கும் நோக்கில் உங்கள் இம்பல்ஸ். மினிமம் கண்டென்ட்ல மேக்ஸிமம் மார்க் ஸ்கோர் பண்ண வைக்கிறதுக்கான ஒரு சின்ன இனிஷியேட்டிவ் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதுல பாக்ஸ் கண்டென்ட் எல்லாமே வீடியோவா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோல வந்து 8th பிசிக்ஸ் புக் உடைய லைட் லெசனுடைய பார்ட் 1 வீடியோஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு வீடியோல பார்ட் 2 பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த டேபிள் பாருங்க. கோலக ஆடியில் தோன்றும் பிம்பங்கள், அதாவது குழியாடியில் தோன்றும் பிம்பம், குவியாடியில் தோன்றும் பிம்பம், இந்த 2 பிம்பங்கள் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆடிகள் பத்தி நம்ம ஒரு சில பேசிக்கான விஷயங்கள் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். சோ ஒண்ணும் இல்ல, ஒரு ஆடி இருக்குன்னா, ஒரு மிரர் இருக்குன்னா இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்ல இருக்கும், அதாவது கோலக வடிவில் ஸ்பெரிக்கல் ஷேப்ல வந்து இருக்கும். ஓகேங்களா? சோ இதை வந்து ஏதாவது ஒரு பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்குவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்த வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறாங்கன்னு வைங்களேன். சோ கட் பண்ணி எடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் வந்து கிடைக்கும் இல்லைங்களா? சோ இந்த ஷேப்ல வெளிப்பக்கம் பூச்சி பூசப்பட்டிருந்து இந்த உள்பக்கம் வந்து எதிரொலிப்பானா செயல்பட்டுச்சு அப்படின்னா, அதாவது இந்த உள்பக்கத்துல நம்மளால எதிரொலிப்ப காண முடிஞ்சுது அப்படின்னா அதை வந்து குழி ஆடி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கான்கேவ் மிரர். இதுவே உள்பக்கம் வந்து பூச்சி பூசப்பட்டு வெளிப்பக்கம் வந்து எதிரொலிப்பானா செயல்பட்டுச்சு அப்படின்னா அதை வந்து குவி ஆடி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது கான்வெக்ஸ் மிரர். சோ கான்கேவ் மிரர்னா குழியாடி, கான்வெக்ஸ் மிரர்னா குவியாடி. வெளிப்பக்கம் உள்பக்கம் எதிரொலிச்சா குழி, அதாவது குழியா இருக்கிற பக்கம் எதிரொலிச்சா குழி. இதுவே வந்து குவிஞ்சு இருக்கிற வெளிப்பக்கம் எதிரொலிச்சா அது வந்து குவியாடி. சோ இந்த பாயிண்ட் வந்து கிளியரா இருக்கீங்களா? சோ இந்த கோலக ஆடியுடைய 2 டைப் தான் குழியாடி, குவியாடி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது நம்ம அந்த பிம்பங்களோட தன்மையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அது ரிலேட்டடான ஒரு சில டேர்ம்ஸ் வந்து நம்ம வந்து கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்பதான் நான் அடுத்து சொல்ல போற விஷயம் வந்து உங்களுக்கு ஈஸியா புரியும். என்னென்ன டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, சோ இப்போ வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் இல்லைங்களா, அந்த ஸ்பியர் ஷேப்ல இருக்கும், அதோட ஹாஃப் பார்ட் மட்டும் கட் பண்ணி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெரிக்கல் மிரர் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. சோ குழியாடியை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம், அதாவது கான்கேவ் மிரர் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ இப்போ இந்த மிரர் எடுக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும்? இந்த மாதிரி ஸ்பெரிக்கல் ஷேப்ல இருந்திருக்கும், அதோட இந்த பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்திருந்திருப்பாங்க இல்லைங்களா? அப்போ இந்த ஆடியுடைய சென்டர் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்போ நான் இதை எரேஸ் பண்ணிட்டு மறுபடியும் இமேஜ் போடுவேன். இந்த சென்டர் பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்து சொல்ல போற விஷயம் வந்து உங்களுக்கு தெளிவா புரியும். இந்த பாக்ஸ் பாக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், பட் இந்த இமேஜ் நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே அந்த பாக்ஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க ஈஸியா மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்ததுன்னா. குழியாடி கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல சென்டர்ல நான் ஒரு பாயிண்ட் வச்சு அதுக்கு வந்து சீனு நேம் கொடுக்குறேன், அதாவது சென்டர் ஆஃப் கர்வேச்சர். சென்டர் ஆஃப் கர்வேச்சர்னா வளைவு மையம் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்லுவோம். ஸோ இதுதான் என்னன்னா, இந்த ஆடி கட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பியர் ஷேப்ல இருந்திருக்கும் இல்லைங்களா? ஸோ அந்த சென்டர் பாயிண்ட் தான் சென்டர் ஆஃப் கர்வேச்சர், சி அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். அடுத்தது பாருங்க, இந்த மிரர் இருக்கு இல்லைங்களா, இதோட சென்டர் பாயிண்ட பி, போல் அப்படின்னு சொல்லுவோம். போல் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆடி மையம். சோ இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சர் சியும் இந்த போலையும் இமேஜினரியா நம்ம ஒரு லைன், அதாவது கற்பனையா ஒரு கோடு போட்டு நம்ம இணைக்கிறோம். அந்த கோட்டுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா முதன்மை அச்சு, பிரின்சிபல் ஆக்சிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, சோ இப்போ இங்க போய் பட்டு எதிரொலிக்கிற இமேஜஸ் எல்லாமே ஒரு இடத்துல வந்து குவியணும் இல்லைங்களா? சோ அது எங்க வந்து குவியும்னு பாத்தீங்கன்னா இந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் போலுக்கும் நடுவுல இருக்கிற இடத்துலதான் வந்து குவியும். சோ இதுக்கு பேரு எஃப், ஃபோக்கஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், குவியம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது பாருங்க, இந்த எஃப் இருக்கு இல்லைங்களா, இந்த எஃப்க்கும் பிக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது குவிய தொலைவு. எஃப்க்கும் பிக்கும் நடுவுல இருக்கிற அந்த கேப்பை தான் குவிய தொலைவு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த சிக்கும் பிக்கும் இருக்கு இல்லைங்களா, அதாவது இந்த ஆடி மையத்துக்கும் வளைவு மையத்துக்கும் நடுவுல இருக்கிற கேப் இருக்கு இல்லைங்களா, இந்த கேப்பை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ஆர், வளைவு ஆரம் அப்படின்னு சொல்லுவோம். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர், வளைவு ஆரம். சோ இப்போ இந்த எஃப் வந்து, இந்த எஃப்க்குன்னு வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா எப்பவுமே இந்த சிபி இந்த ரெண்டையும் ஈக்குவலா நடு சென்டர்ல வந்து தான் டிவைட் பண்ணும். அப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ல பாதி தான் ஃபோக்கல் லென்த் நம்ம ஈஸியா சொல்ல முடியுங்களா? ஸோ அப்போ நமக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கொடுத்துட்டு ஃபோக்கல் லென்த் கொடுத்தாலும் நம்ம ஈஸியா வந்து டிரைவ் பண்ணிடலாம், இல்ல ஃபோக்கல் லென்த் கொடுத்துட்டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் கொடுத்தாலும் நம்மளால ஈஸியா டிரைவ் பண்ண முடியும். என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த எஃப்க்கும் ஆருக்கும் நடுவுல ஒரு பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு லைன்ல நம்ம வந்து சொல்லிடலாம்,
வளைவு ஆரத்தின் பாதி குவிய தொலைவு ஆகும். அதாவது focal length is half of the radius of curvature அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒன்றும் இல்லை. ஸோ இந்த சீக்கும் பீக்கும் நடுவில் இருக்கிற கேப் தான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்னு நம்ம பார்த்தோம். அந்த ரெண்டையும் ஈக்குவலா டிவைட் பண்ணக்கூடியது தான் எஃப்னு நமக்கு தெரியும். ஸோ எஃப்ல இருந்து பீக்கு நடுவில் இருக்கிற அந்த கேப்பை தான் நம்ம ஃபோக்கல் லென்த் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆன்சர் ஈஸியா டிரைவ் பண்ணிடலாம். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 40 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க, 14 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னு வைங்களேன். உங்களுக்கு ஃபோக்கல் லென்த் கொடுத்தா நீங்க என்ன பண்ணிடலாம், 2 டிவைட் பண்ணா போதும். 7 சென்டிமீட்டர் ஃபோக்கல் லென்த் நீங்க ஈஸியா ஃபைண்ட் பண்ணிடலாம். இப்போ இதுவே 7 சென்டிமீட்டர் ஃபோக்கல் லென்த் கொடுத்துட்டு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஃபைண்ட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணிடலாம், ஈஸியா 2 மல்டிப்ளை பண்ணி 14 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிடலாம் இல்லைங்களா. ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு கிளியரா இருந்துச்சுனாவே நான் அடுத்து சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவா புரியும். அடுத்தது பாருங்க, கோளக ஆடியில் தோன்றும் பிம்பங்களின் தன்மை. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, குழியாடி கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம குழியாடியை எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். ஸோ இப்படி இருக்கும், உள்பக்கம் குளிஞ்ச பக்கம் தான் வந்து என்னவா இருக்கும், எதிரொலிக்கும் பரப்பா இருக்கும். இது வந்து சென்டர் ஆஃப் கர்வேச்சர், அதாவது வளைவு மையம். இது ஆடி மையம், இது ஃபோக்கஸ். அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு சென்டர் ஆஃப் பிரின்சிபல் ஆக்சிஸ், முதன்மை கோடு வந்து வரும். இதை வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, பொருளின் நிலை, பொருளை எந்த இடத்துல வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஈரில்லா தொலைவில், அதாவது வந்து எந்த இடம்னே ஈரில்லா தொலைவில் வந்து வச்சிடறாங்க. அதாவது சீக்கலாம் அந்த பக்கம் எந்த இடம்னே சொல்லல. அப்போ பொருள் எங்க வந்து விழுகும்னு பாருங்க, பிம்பம். அந்த பொருளில் இருந்து தோன்றக்கூடிய பிம்பம் எந்த இடத்துல வந்து விழுகும்னா எஃப்ல விழுகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, சீக்கு அப்பால். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, சீக்கு பின்னாடி வந்து வச்சா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இங்க சி இருக்கு, இங்க பின்னாடி அந்த பிம்பத்தை வச்சா, பொருளை வச்சா எங்க வந்து பிம்பம் விழுகும்னு பாருங்க, சீக்கும் எஃப்க்கும் நடுவில். ஸோ சீக்கு பின்னாடி வச்சீங்கன்னா சீக்கும் எஃப்க்கும் நடுவுல இங்க வந்து விழுகும் ரெண்டாவதா. ஸோ ஃபர்ஸ்ட் இங்க விழுந்துச்சு, ரெண்டாவதா இங்க விழுகுது. தேர்ட் கண்டிஷன் பாருங்க, சியில் வைத்தால். ஸோ இப்போ வந்து கொண்டு போய் கரெக்டா சி பாயிண்ட்லயே வந்து வைக்கிறாங்க. அப்ப பொருளின் வந்து பிம்பம் எங்க விழுகும்னு பாருங்களேன், சியில். ஸோ சீல வச்சீங்கன்னா திருப்பி விழுகிற இமேஜும் சீலையே தான் விழுகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, சீக்கும் எஃப்க்கும் இடையில் இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு போயிடுறாங்க. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி கொண்டு வந்துட்டு இருக்காங்களா. அடுத்தது சீக்கும் எஃப்க்கும் நடுவுல வந்து கொண்டு போய் வைக்கிறாங்க. இந்த இடத்துல வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்க 4th ஒன் வைக்கிறாங்க. அடுத்தது இங்க இமேஜ் எப்படி விழுகும்னு பாருங்க, பிம்பத்தின் நிலை சீக்கு அப்பால். இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகும்போது, அதாவது பொருள் முன்னாடி நகத்த பிம்பம் வந்து அப்படியே பின்னாடி வந்துகிட்டே இருக்கு. இப்ப சீக்கு முன்னாடி சீக்கு எஃப்க்கு கொண்டு போய் வைக்கிறாங்க, விழுகிற பிம்பம் சீக்கு அப்பால் வந்து போயிடுதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, எஃப்ல கொண்டு போய் வச்சா, அடுத்து இன்னும் கொஞ்சம் கொண்டு போய் எஃப்ல வச்சா அடுத்தது ஈரில்லா தொலைவுக்கு பிம்பம் போயிருதுன்னு சொல்லியிருக்காங்க. 6th கண்டிஷன் பாருங்க, எஃப்க்கும் பீக்கும் இடையில் வைக்கும் பொழுது, இன்னும் கொஞ்சம் கொண்டு போய் முன்னாடி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போய் வைக்கும் பொழுது இந்த பிம்பம் வந்து எங்க போயிருதுன்னு பாத்தீங்கன்னா ஆடிக்கு பின்னாடி வந்து போய் ஃபோக்கஸ் வந்து விழுகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா? கொஞ்சம் கொஞ்சமா வந்து அந்த பொருளுடைய நிலையை வந்து முன்னாடி கொண்டு போகும் பொழுது விழுகிற பிம்பத்தின் நிலை அப்படிங்கிறது, அதாவது அந்த இமேஜ் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா, அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்துகிட்டே இருக்கு. எந்த இடத்துல வச்சா எந்த இடத்துல நகருன்றதுதான் இந்த பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பாத்துக்கோங்க. இப்ப இதை வந்து இன்னும் கொஞ்சம் பிரீஃபான, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அடுத்தது பாருங்க, அப்படி எஃப்ல விழுகிற பிம்பத்தோட நிலைமை தன்மை அளவு வந்து மிகச்சிறியதா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே சீல வச்சா சின்னதா மிகச்சிறியதா இருக்கும் ஃபர்ஸ்ட், அடுத்து சின்னதாகும். அடுத்து சீல வைக்கும் பொழுது பொருளின் அளவு அதே சேமா இருக்கும். அடுத்து சீக்கும் எஃப்க்கும் நடுவுல கொண்டு போகும்போது பெருசாகும், எஃப்ல வைக்கும் பொழுது மிக பெருசாகும், எஃப்க்கும் பீக்கும் நடுவுல கொண்டு போகும்போது பெருசா இருக்கும். அவ்வளவுதான் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, இது வந்து கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பாருங்களேன், அப்படியே எல்லாமே ஆப்போசிட்டா வந்திருக்கும் பாருங்களேன். ஈரில்லா தொலைவுல வச்சா எஃப்ல விழுகுது, அதே மாதிரி எஃப்ல வச்சா ஈரில்லா தொலைவுல விழுகுது. அடுத்தது பாருங்க, சீல வைக்கும் பொழுது சீக்கு அப்பால் வைக்கும் போது சீக்கும் எஃப்க்கும் இடையில் வருது. இதுவே சீக்கும் எஃப்க்கும் இடையில் வைக்கும் பொழுது மறுபடியும் சீக்கு அப்பால் வந்து போயிடுது. சீல வைக்கும் பொழுது சீயாவே இருக்கு. ஸோ இப்படி கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க, ஒண்ணுக்கு ஒண்ணு அப்படியே ஆப்போசிட்டா வரும். ஸோ இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, 3 மட்டும் படிச்சா போதும், அடுத்த 3 ஈஸி. லாஸ்ட் கண்டிஷன் பாருங்க, எஃப்க்கும் பீக்கும் இடையில், இது ஒண்ணுதான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். எஃப்க்கும் பீக்கும் நடுவுல இன்னும் கொஞ்சம் முன்னாடி கொண்டு போகும்போது வேற வழியே இல்லை, இடம் இல்லாம இமேஜ் பின்னாடி போயிருது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆடிக்கு பின்னால். சோ இதுல வந்து இந்த 2 டேபிள் வந்து நமக்கு ஈஸியா புரிஞ்சிருச்சுங்களா. அடுத்தது பிம்பத்தின் அளவு பாருங்க, ஃபர்ஸ்ட் மிகச்சிறுசா இருந்தது, இங்க மிக பெரியதா இருக்கு. அடுத்தது சின்னதாச்சு, சோ இங்க பெருசாகுது. சிசி இந்த 3rd பாயிண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா இதுல இருந்து ஒரு क्वेश्चन கேட்பாங்க, அதாவது பொருளின் அளவும் பிம்பத்தின் அளவும் ஒரே சமமா இருக்கணும் அப்படின்னா
பொருள் வந்து எந்த இடத்துல வைக்கப்படணும் அப்படின்னு கேட்டா சீல. சோ சீல வைக்கும் பொழுது அதே மாதிரியே இருக்கும், எந்த சேஞ்சுமே இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, பிம்பத்தின் தன்மை. சோ ஃபர்ஸ்ட் 5 கண்டிஷன்லயுமே தலைகீழான மெய்பிம்பம் தான் கிடைக்கும். லாஸ்ட் எஃப்க்கும் பீக்கும் நடுவுல வைக்கும் பொழுது மட்டும் நேரான மாய பிம்பம் கிடைக்கும். இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் இருக்கு. சோ இது வந்து இன்டைரக்ட் கொஸ்டின். எப்படி கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, சோ உங்களுக்கு வந்து இங்க என்ன கொடுத்திருக்காங்க, 5 மெய்பிம்பம் ஒரு மாயபிம்பம் தோன்றும்னு கொடுத்திருக்காங்க இல்லைங்களா. சோ கொஸ்டின்ல உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் மெய்பிம்பங்களை தோற்றுவிக்கும் ஆடி எது அப்படின்னு கேட்டாங்கன்னா குழியாடி அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணணும். அடுத்தது பாருங்க, குவியாடிக்கும் இதே மாதிரிதான் வரும். ஸோ குவியாடி இந்த மாதிரி உள்பக்கம் வந்து இருக்கும், வெளிப்பக்கம் வந்து இந்த மாதிரி ஃபோக்கஸ் இருக்கும் இல்லைங்களா. எதிரொலிக்கும் சர்ஃபேஸ், ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் வந்து வெளிப்பக்கம் இருக்கும் இல்லைங்களா. அதே மாதிரி எல்லாமே கன்சிடர் பண்ணிக்கோங்க, போல் கன்சிடர் பண்ணிக்கோங்க, சி ஃபோக்கஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ பாருங்க, ஈரிலா தொலைவில் வைக்கும் பொழுது எஃப்ல வந்து ஃபோக்கஸ் விழுகும். அடுத்தது ஈரிலா தொலைவிற்கும் ஆடி மையத்திற்கும் இடையில், அதாவது போல் ஆடி மையம், இது ஈரிலா தொலைவு, இந்த ரெண்டுக்கும் நடுவில் ஏதோ ஒரு இடத்துல வந்து வச்சிடறாங்க. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பீக்கும் எஃப்க்கும் இடையில் இந்த இடத்துல பிம்பம் விழுகுது. இது 2 கண்டிஷன் தான். சோ நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து மொத்தம் 6 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கிறனாலதான் 6 டேட்டா கொடுத்துருக்கறனால கன்ஃபியூஸ் ஆகும்னு உங்களுக்கு வந்து நான் கம்பேர் பண்ணி சொன்னேன். சோ இங்க பாருங்களேன், குவியாடியில வந்து ரெண்டுமே வந்து நேரான மாயபிம்பமா தான் தோன்றுது. சோ இது உங்களுக்கு இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம், மாயபிம்பங்களை மட்டுமே தோற்றுவிக்கும் ஆடி எதுன்னு கேட்டாங்கன்னா குவியாடி, பெரும்பாலும் மெய்பிம்பங்களை தோற்றுவிக்கும் ஆடி எதுன்னு கேட்டாங்கன்னா குழியாடி. அடுத்தது பாருங்க, இந்த வெள்ளொளி கதிர் நம்ம ஆல்ரெடி வந்து பார்ட் 1ல டிஸ்கஸ் பண்ணிருப்போம். சொல்லடைவு பாருங்க, வளைவு மையம், வளைவு ஆரம், ஆடி மையம், முதன்மை அச்சு, இந்த குவியம், குவிய தொலைவு, இது எல்லாமே நம்ம வந்து அதோட டேர்ம்ஸ் டிஸ்கஸ் பண்ணும்போதே நம்ம பார்த்துட்டோம். சோ இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். எதிரொலித்தல் அப்படின்னா பளபளப்பான மென்மையான பொலிவான பரப்பில் ஒளிக்கதிர்கள் பட்டு திரும்பும் நிகழ்வு. சோ இதுவும் நம்ம வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிருப்போம். ஒரு சர்ஃபேஸ் இருக்கு, ஒரு ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேஸ் இருக்கு அப்படின்னா வந்து படும், பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி போகும். இதத்தான் வந்து இந்த இன்சிடென்ட்டுக்கு பேரு தான் எதிரொலித்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, கெலடோஸ்கோப், எண்ணற்ற வியத்தகு பிம்பங்களை உருவாக்கும் சாதனம். சோ அதுக்குள்ள வந்து நிறைய கண்ணாடி வந்து உடைச்சு போட்டு வச்சிருப்பாங்க, நிறைய கண்ணாடி ஒட்டி வச்சிருப்பாங்க. சோ அதுக்குள்ள நம்ம எதையாவது ஒரு வளையலோ பேங்களோ இது நம்ம ஈஸியா வீட்லயே பண்ணலாம் இல்லைங்களா. ஏதாவது வந்து உடச்சு போடும் பொழுது ஒண்ணுக்கு ஒண்ணு பட்டு பட்டு மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் நடந்து நமக்கு நிறைய இமேஜஸ் வந்து கிடைக்கும். அது பாக்குறதுக்கு அழகா இருக்கும். அதனாலதான் எண்ணற்ற வியத்தகு பிம்பங்களை உருவாக்கும் சாதனம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்க, பெரிஸ்கோப், ஒரு பொருளை சுற்றியுள்ள அல்லது அதன் மேற்பகுதியில் உள்ள பொருட்களை பார்ப்பதற்கு பயன்படும் கருவி. ஸோ பெரிஸ்கோப் வந்து எப்படி இருக்கும், நம்ம ஸ்கூல் படிக்கும் போது எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிருப்போம் இல்லைங்களா. இந்த இடத்துல இப்படி கட்டி விட்டுருப்பாங்க, நம்ம இங்க நின்று பார்ப்போம். இங்க மேல இருக்கிற இங்க வந்து ஒரு கண்ணாடி இருக்கும், இங்க வந்து ஒரு கண்ணாடி இருக்கும். சோ ஏதாவது ஒரு பொருள் பெருசா இருக்கு, இல்ல அதோட மேல இருந்து அதோட கீழ்பரப்பை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு ஒரு மரமோ செடியோ அல்லது வந்து ஏதாவது ஒரு பொருள் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு ரோட்ல பஸ் போயிட்டு இருக்கு அப்படி கூட வச்சுக்கலாம், ஓகேங்களா. சோ அதை வந்து இது வந்து கேப்சர் பண்ணி இந்த கண்ணாடியில வந்து அந்த இமேஜ் படும் பொழுது அது அப்படியே கீழே இருக்கிற இந்த கண்ணாடியில வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த கண்ணாடி வழியா நம்ம வந்து பார்ப்போம். சோ இப்படித்தான் பெரிஸ்கோப் வந்து ஒர்க் பண்ணுது. அடுத்தது பாருங்க, ஒளி விலகல். ஒளியானது ஒரு ஊடகத்திலிருந்து மற்றொரு ஊடகத்திற்கு செல்லும் பொழுது ஒளிப்படும் புள்ளியில் செங்குத்து கோட்டினை பொறுத்து ஒளியின் சாய்வு. ஸோ உங்களுக்கு ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டர் வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ள வந்து ஒரு பென்சிலை வந்து நீங்க போடுறீங்கன்னு வைங்களேன், பென்சில் இப்படியே ஸ்ட்ரைட்டா தெரியுங்களா? கண்டிப்பா இல்ல, லைட்டா இந்த இடத்துல பெண்ட் ஆன மாதிரி இருக்கும் இல்லைங்களா. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, ஸோ இது வரைக்கும் வந்து காத்துலதான் பென்சில் இருக்கு. அடுத்து இந்த பார்ட்டுக்குள்ள போகும்போது என்ன ஆகுது, தண்ணிக்குள்ள பென்சில் போயிருது. அப்ப காற்றுன்ற ஊடகத்துல இருந்து தண்ணிங்கிற ஊடகத்துக்கு வந்து ஒளி வந்து பயணிக்குது இல்லைங்களா. ஊடகத்துல இருந்து இன்னொரு ஊடகத்துக்கு சேஞ்ச் ஆகும்போது அந்த இடத்துல அந்த ஒளி வந்து கொஞ்சம் விலகல் அடையுதுன்னு சொல்லியிருக்காங்க. சோ அதைத்தான் ஒளி விலகல் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த இடத்துல நம்ம வந்து இமேஜினரியா ஒரு பெர்பெண்டிகுலர் லைன் டிரா பண்ணோம்னா அதுதான் செங்குத்து கோடு. ஃபர்ஸ்ட் இப்படி கிராஸா போடுறோம், இப்படியே நேரா போயிருந்திருக்கணும், பட் லைட்டா பெண்ட் ஆகுது. சோ அப்ப இந்த செங்குத்து கோட்டை பொறுத்து முன்னோக்கியோ பின்னோக்கியோ விலகல் அடையறதுக்கு பேரு தான் ஒளி விலகல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, ஒளி விலகல் எண். சோ ஒளி விலகி இருக்கு இல்லைங்களா, அது எந்த அளவுக்கு விலகி இருக்குன்னு நம்ம கால்குலேட் பண்ணோம் இல்லைங்களா. அப்படி கால்குலேட் பண்ணி நமக்கு வர்ற ஆன்சர் தான் ஒளி விலகல் எண். அடுத்தது ஒளியின் நிறப்பிரிகை. சோ இது ஒண்ணும் இல்ல, ரெயின்போ தான். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், 7 கலர்ஸோட காம்பினேஷன் தான் ஒயிட் கலர். அது வந்து இந்த வாட்டர் டிராப்லெட்ஸ்ல எல்லாம் படும்போது கொஞ்சம் கொஞ்சமா டிஸ்பர்ஷன் நிறப்பிரிகை அப்படிங்கறத அடைஞ்சு 7 கலரா நமக்கு வந்து ரெயின்போ வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்போம் இல்லைங்களா. அந்த ஒரு வெள்ளொளி, அதாவது ஒரு ஒயிட் லைட் வந்து 7 கலர்ஸா பிரிஞ்சு போறதுக்கு அந்த இன்சிடென்ட்டுக்கு பேர் தான் ஒளியின் நிறப்பிரிகைன்னு சொல்லுவோம். அதாவது டிஸ்பர்ஷன் ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவோம்.
ஸோ இதோட நம்மளோட லைட் லெசனோட பாக்ஸ் கண்டென்ட் முடியுது. நம்ம இதே மாதிரி மோர் இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ் நாங்கள் கண்டினியூஸா அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம். இதை பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு இம்பல்ஸ் டிஎன்பிஎஸ்சி டெலிகிராம் சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் இம்பல்ஸ் கோச்சிங் இன்ஸ்டியூட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.